எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும். அதை விட இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். என்னோடய வீடியோவை அதிகம் பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்க. எனக்கு யூடியூப்லேருந்து வர்ற மெயிலில் எனக்கு தெரிஞ்சிருக்குது. ஷேர் பண்ணவங்க எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வளர்பிறையில் இரவு இந்த பொருளை இது மாதிரி செய்து உங்கள் பூஜை அறையில் மறைத்து வையுங்கள். பணம் பெருகி கொண்டே இருக்கும், கடன் வரவே வராது, கடனும் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். வளர்பிறை என்னம்மா நேற்று தான் அமாவாசை, இன்றைக்கி வளர்பிறைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். முந்தாநேற்று, இப்போது நேற்று வியாழக்கிழமை, புதன்கிழமை மாலையே அமாவாசை பிறந்துருச்சு. நேற்று மாலையே அமாவாசை முடிந்து விட்டது. அதனால் இன்று நான் அஞ்சு மணிக்குன்னு வச்சுக்கோ, ஒரு தோராயமாக நான் சொல்கிறேன், 5 மணியிலேருந்தே உங்களுக்கு வளர்பிறை தான். அப்போ வளர்பிறை என்னும் போது இன்றைக்கி நீங்கள் வானத்தில் பிறை காணுதல் ரொம்ப நல்லது. ஏன்னா 3ஆம் பிறை இன்றைக்கி தான். நல்லா தெரிஞ்சவங்கள கவனித்து பாருங்கள். ஏன்னா பஞ்சாங்க முறைப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வளர்பிறைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம வளர்பிறைனா வளர்பிறைக்கூட வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்துக்குது. நம்ம அந்த மங்களகரமான எந்த ஒரு விஷயத்தையுமே இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் அந்த விஷயத்தை ஆரம்பிங்க. எது ஒன்று நான் இப்போ இன்றைக்கி கோயிலில் ஒரு விளக்கு போட போகிறேன், இல்லை நான் வீட்லேயே இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது என்னென்னா தாமரைத்தண்டு திரி. இந்த திரியை சேர்த்து நான் சின்ன குத்து விளக்கு தான். ஏன்னா பயன்பாட்டுக்கு என்னால் பெரிய விளக்கு அப்பப்போ விளக்க முடியாதுன்றதுக்காக சின்னதாக ஒரு குத்து விளக்கு, வெள்ளி விளக்கு, அதில் எப்பவுமே நெய் விட்டு இந்த மாதிரி தாமரைத்தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றுறது வழக்கம். அதனால் என் பிள்ளைங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இதை நான் இந்த மாதிரி காட்டணும்னு நினச்சி தான் இந்த தாமரைத்தண்டு திரி கூட இந்த திரியை சேர்த்து போடுங்க. எப்படி போடணும், தாமரைத்தண்டு எப்படி கிடைக்கும், தாமரைத்தண்டை இப்படி உடச்சி இழுத்திங்கன்னா அழகாக அந்த நம்ம வாழைத்தண்டுலாம் அறியும் போது நார் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி இதிலிருந்து நார் மாதிரி வரும். அதுதான் நம்ம திரியாக தெரித்து விளக்கேற்றணும். சரிங்களா? இப்போ இந்த வளர்பிறை அன்னைக்கு எந்த வேலை, இப்போ நான் வீட்டிலே கூட நான் இன்றைக்கி வளர்பிறை இந்த பூஜை ஆரம்பிக்க போகிறேன். வளர்பிறை என் பிள்ளை இன்றைக்கி நான் டியூஷன் கொண்டு போய் விட போகிறேன். வளர்பிறை இன்றைக்கி நான் என் பிள்ளைங்களுக்கு புக்ஸு வாங்க போகிறேன். அந்த மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயம், வளர்ந்த விஷயம், வளர்ந்துக்கிட்டே போகணும். அந்த விஷயம் நல்லபடியாக என் பிள்ளைங்க நல்லா படித்து நல்லா வரணும். பணத்துக்கு தான் பஞ்சம், பணம் கிடைக்கிறதுக்கு இந்த வழிபாடு அப்படின்ற பட்சத்தில் இந்த வளர்பிறையில் நீங்கள் இதை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வளர்ந்து கொண்டே செல்வம் செல்லும். அப்போ நம்ம இந்த விஷயம், இப்போ ஒரு பிரச்சனை, தலையாய பிரச்சனை என்னென்னா நம்மளுக்கு கடன் இருக்கவே கூடாது. வீடான வீட்டில் இருக்கலாம். ஆனால் அதுக்கேற்ற சொத்து இருக்குதுன்னா கடன் இருக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ நம்மளுக்கு சொத்து இருக்குது, நான் அதுக்காக தான் அந்த கடனை வச்சுருக்கேன், அந்த சொத்து வாங்கிறதுக்காக தான் கடனே வாங்கினேன் அப்படின்னா அதனால் தவறு கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வட்டிக்கு வாங்கி அட்டிகை வாங்கினேன், அட்டிகையை விற்று வட்டியை கட்டினன்ற மாதிரி செய்யக்கூடாது. எப்பவுமே அந்த சொத்து உங்களுக்கு பெருகி இருக்கணும். அப்போ தான் அந்த கடன் இருந்தால் நம்மளுக்கு கவலை இருக்காது. காலையில் எழுந்து பூஜை அறைக்கு போன உடனே நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல வெள்ளை துணி வச்சுக்கோங்க. அந்த வெள்ளை துணியால் கேஸ் அடுப்பை ஃபஸ்ட்டு தொடங்க. நம்ம பல்லு விளக்கிட்டு, உங்களால் குளிக்க முடியும்னா கூட பல்லு விளக்கிட்டு முகத்தை அலம்பிட்டு கை கால் கழுவிட்டு, ஏன்னா தூங்கி எழுந்தாலே நம்மளை எல்லாரும், ஒரு சிலர் பெரியவங்கலாம் சொல்லுவாங்க மறுபிறப்புன்னு வாங்க தூங்கி எழுந்தாலே. ஏன்னா அந்தளவுக்கு தூக்கத்திலேயே அவங்க போயிட்டாங்க, உயிர் பிரிஞ்சிருச்சின்னு வாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லாமல் நம்ம நல்லபடியாக கடவுள் நம்மளை நல்லா வச்சுருக்கிறாரு அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு காலையில் எழுந்து பல்லை விளக்கிட்டு முகத்தை அலம்பிட்டு கை கால் அலம்பிட்டு போயிட்டு நம்ம பூஜை அறையை சமையல் அறையில் அந்த கேஸ் அடுப்பை தொட்டு கும்பிடணும். தொட்டு கும்பிட்றதோடு இல்லாமல் அந்த வெள்ளை துணி வச்சு அதை நம்ம தொடச்சி எடுக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா க்ளீனாக தான்மா இருக்குதுன்னா கூட நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், கடனே உங்களுக்கு இருக்காது. சரி, இப்போ நான் படத்தில் காமிச்சிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வசம்பு. இந்த வசம்பு என்ன எப்பேற்பட்ட ஒரு அரிய சக்தின்னா வசிய சக்தி அதிகமாக உள்ளது. இந்த வசம்பை எப்பவுமே உங்கள் கையிலேயே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, நம்ம கூடயே இது இருந்துச்சுனாலே நம்மளுக்கு யாராக இருந்தாலும் வசியமாவாங்க. அப்போ யாராக இருந்தாலும் வசியமாவது நம்மளுக்கு மகாலட்சுமி கண்டிப்பாக வசியமாவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா
அந்த யாராவது நம்மளுக்கு சொல் பேச்சு கேட்கலனா கூட அவங்கள நினச்சி இதை நீங்கள் செய்யும் பொழுது நம்மளுக்கு கண்டிப்பாக வசியமாகும் அந்த வசம்பு. அதனால தான் குழந்தைங்க பக்கத்தில் சும்மா போட்டு விட்டாலே பிள்ளை வளர்ப்பான் அப்படின்ற பேர் அதுக்கு. இந்த வசம்பை நம்ம கூடவே வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. இதை நம்ம என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ வளர்பிறை நம்ம எப்படியும் பார்த்திங்கன்னா மேற்கு திசையில் தான் அந்த வளர்பிறை நம்மளுக்கு பிறை காணும். நம்மளுக்கு எப்பவுமே தெரியும். எப்பவுமே தெரியாமல் போயிட்டு இந்த சைடே நம்ம உதிக்கும்னு பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு எப்பவுமே மேற்கு திசையில் தான் நம்ம பிறை காண வேண்டும். அப்போ நம்ம போய் போகிற நேரத்தில் நம்மளுக்கு பிறை தெரியலைன்னா கூட பரவாயில்லைங்க. ஏன்னா மேகமூட்டம் ஏதோ ஒரு மறைவு, அந்த மேகம் மறைவால் கூட அந்த பிறை தெரியாமல் இருக்கும். அதற்காக கவலைப்படாதீங்க. தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, எந்த இடத்துல அந்த பிறை தெரியுதோ அந்த இடத்துல போய் தான் நின்று பார்க்கணும். தப்பான இடத்துல போய் நின்று பார்த்துட்டு பிறை எனக்கு தெரியல, எனக்கு கெட்ட நேரம் போல இருக்குது அப்படிலாம் நம்ம நினச்சிக்கவே கூடாது. சரிங்களா? எப்பவுமே பிறை காணுதல் என்பது ரொம்ப நல்லது. ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த 60ஆம் கல்யாணம் பண்ணுறவங்க 80ஆம் கல்யாணம் பண்ணுறவங்களெல்லாம் அவங்களாம் 1000 பிறை கண்டவங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு பிறை காணும் விஷயத்தை எப்படி நம்ம கும்பாபிஷேகம் பார்க்குறது, ஒரு கல்யாணம் திருமணத்துக்கு போய் அந்த தாலி கட்டுற நிகழ்ச்சியை பார்க்குறது எப்படி நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோமோ, நல்லது நடக்கும்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி தான் பிறை காணுதலும். இப்போ நான் அந்த வசம்பை என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். நான் முக்கியமாக அந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செய்யுங்க. அதுக்கு ஒரு மஞ்சள் ஒரு குங்குமம் வச்சுருங்க. வசம்புன்னு புதுசாக நீங்கள் வாங்கிட்டு வந்தாலும் ஓகே, இல்லைம்மா நான் ஏற்கனவே வாங்கி நான் கவரில் ஒரு சின்ன டப்பாவில் போட்டு மூடி பூஜை அறையில் வச்சுருக்கோமானா ஓகே. இந்த வசம்பை கையில் வச்சுக்கணும், வலது கையில் வச்சுக்கோங்க. நேராக உங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா நம்ம பால்கனியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நம்மளுடைய வாசப்படியை அண்ணாண்ட வெளியில் வானத்தை பார்த்த மாதிரி மேற்கு நோக்கி நில்லுங்க. நின்றுக்கிட்டு பிறையை பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. சந்திரன் ஆதிக்கம் இந்த நாளில் அதிகமாக இருக்கும். அதனால தான் பிறை சூடன்னே ஈஸ்வரனுக்கு பேர். இப்போ பிறையை பார்த்தோன்னே அந்த இடத்துல சிவன் உட்கார்ந்துருக்கிறதா தான் நமக்கு அர்த்தமாகும். அவருடைய தலையில் சூடி இருக்கிறதா அர்த்தமாகும். அப்போ நம்ம கையில் வச்சுக்கிட்டு மனசு முழுவதும் நம்மளுடைய கடன் பிரச்சனை பணப்பிரச்சனையை மட்டுமே சொல்லுங்கள். எனக்கு பணம் பெருக வேண்டும், எனக்கு செல்வம் பெருக வேண்டும், கடன் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் பெருகுனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா கடனை தான் அடைப்போம். வேறு எந்த செலவுமே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. நம்ம கடனை ஃபஸ்ட்டு அடைச்சிருவோன்னு தான் நம்ம நினைப்போம். அந்த மாதிரி நல்ல கையில் உள்ளங்கையில் வலது கையில் வச்சுக்கிட்டு உட்காந்து வேண்டனாலும் உங்களுடைய விருப்பம், நின்றுக்கிட்டு வேண்டனாலும் உங்கள் விருப்பம், வேண்டிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த வசம்பை பூஜை அறையில் மகாலட்சுமி படம் இருந்தால், இல்லை விநாயகர் படம், எந்த படம், முருகர் படம், சிவன் படம், எந்த படம் வேணாலும் இருக்கட்டும், அந்த படத்துக்கு பின்னாடி இதை ஒளிச்சு வச்சுருங்க. மறைத்து வைத்து விடுங்கள். யார் கண்ணுக்கும் தெரிய வேண்டாம். என்ன பண்ண எப்பவுமே நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, நான் இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லாதீங்க யார்கிட்டையும். அந்த விஷயம் முடியட்டும். நல்லபடியாக அந்த விஷயம் முடிஞ்ச உடனே நீங்கள் சொல்லுங்கள். இது நல்லது தான். ஒருத்தருக்கு சொல்லி அவங்களுக்கு நல்லது நடக்கிறதுன்றது நல்லது தான். ஆனால் நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எப்பேற்பட்ட சொந்தம் எப்பேற்பட்ட உறவினராக இருந்தாலும் இந்த விஷயத்தை கொஞ்சம் மறைச்சி வைங்க. நல்ல விஷயம் நடந்து முடிஞ்ச உடனே எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஒருத்தர் கண்ணு போல் ஒருத்தர் கண்ணு இருக்காது. எது ஒன்றுமே நல்லதே நடக்கும் சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன்.